ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னடா கொய்யா பழத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கான்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. நான் எங்கே லைவில் சொல்லியிருப்பேன்ல, இங்கே கரண ஸ்கூலுக்கு போயிட்டு வர வழியில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு காலி வீடு, யாருமே இல்லை. அந்த வீட்டில் ஒரு கொய்யா மரம் இருக்குது. பார்த்திங்கன்னா நிறைய கொய்யாக்கா, செம்மையாக நிறைய அவ்வளோ பழம் வச்சுருக்கு. யாருமே பறிக்கிறதே இல்லை. அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சரண ஸ்கூல் விட்டு வரும்போது அப்புறம் அங்கே அந்த சவுத்து மலை ஏறி பறிச்சுட்டு வந்தாச்சு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கறது உங்களுக்கு காய்ஞ்சிருக்காங்க. அது எல்லாமே பழம்தான். பாருங்க, எல்லாமே பழம்தான். இதுலேயே வந்து நாங்கள் ஒரு 4-5 கொய்யாக்கா சாப்பிட்டாச்சு. இவ்வளோ கொய்யாக்கா இருக்கு பாருங்க. அந்த வீட்டில் யாருமே இல்லை, வீடு காலியாக தான் கிடக்கு. இப்போ ஒரு மாதிரி பழனிச்சு வீடு மாதிரி இருக்கா. அந்த வீட்டில் தான் இத்தனைக்கு நம்ம தண்ணி ஊற்றி வரதை விட அவ்வளோ கொய்யாக்கா வைக்கிறதில்ல. அந்த வீட்டில் யாருமே இல்லை, தண்ணி எதுவுமே ஊற்றுறதில்ல. அந்த மரத்தில் அவ்வளோ காய் இருக்குது, பழம் நிறைய இருக்குது. அந்த மரம் வேணால் இதோட அட்டாச் பண்ணுற பாருங்கள். அந்த மரத்தை இன்னும் கூட பாருங்கள். நான் சொன்னேன்ல, ஒரு வீட்டு மேலே மரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதாவது முன்னாடி வீடு இருக்குது, பின்பக்கம் வீடு இருக்குது. வீட்டுக்கு நடுவில் இந்த கொய்யா மரம் வச்சுருக்காங்க போல். இப்போ இந்த வீட்டில் யாருமே கிடையாது. அந்த மரத்தில் தான் வந்து நிறைய கொய்யாக்காய். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இலை எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு வந்து இதில் கொய்யா பழமும் ஜாஸ்தி இருக்குது. யாருமே பறிக்கிறது இல்லை. டெய்லியும் இவ்வளோ பழம் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழி போகிறப்போ வரப்பெல்லாம் ரொம்ப என்னோட சொந்த மரம் நான் வீட்டில் வச்சு வளர்த்து இவ்வளோ பழம் வேஸ்ட்டாக போகிற மாதிரி அந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். இது அணில், அந்த எலி, என்ன காக்கா குருவிங்களா சாப்பிட்டது போக மீதி பழம் தான் இது. அவ்வளோ பழம் அந்த ஓட்டுக்கு மேலே கூட கீழே கொட்டி கிடக்கு. நாங்கள் ஜூம் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தெரியல பாருங்கள். பழம் எல்லாமே மரத்தில் நல்லா படுத்துருக்கு, தெரியுதுங்களா? இந்த மாதிரி பழம் வந்துட்டு சரி சொல்லிவிட்டு இது எப்படி பறிக்கிறது நான் சொல்லுவாங்களோ சொல்லி வச்சுட்டு. ஆனால் இது வந்து ரொம்ப உள்ளலாம் இல்லை, மெயின் ரோட்டில் தான் இருக்குது. ஸ்கூல் போகிற வழியில் மெயின் ரோட்டில் தான் இருக்குது. சரி, ஓகே. யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. பக்கத்தில் எல்லாமே யாரும் சென்னையெலாம் தெரியும், யாரையும் எப்படி எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. யாரும் இதை சரி யார் சொன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பழம் பறிச்சுட்டு வந்துட்டோம். அந்த பழம்தான் இந்த பழம்லாம். மரத்துக்காரங்க தெரியாமல் தான் பறிச்சுட்டு வந்தோம். இருந்தாலும் பழம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. ஏதோ சொல்லுவாங்களே, தெரியாமல் பறிச்சு அப்புறம் பழத்து தான் டேஸ்ட் அதிகம் சொல்லிவிட்டு, அந்த மாதிரி தாங்க. பழம் நல்லா செம்மையாக இருக்குது. இது நம்ம தண்ணி ஊற்றி வளர்த்துருந்தா கூட இந்த அளவுக்கு பழம் பழுத்து இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமான்னு தெரியாது. கடையில் வாங்குகிற பழமும் நல்லா சப்புன்னு இருக்கும். ஆனால் இந்த பழம் நல்லா டேஸ்ட்டாக செம்மையாக இருக்குது. கொஞ்சம் பழம் சாப்பிட்டோம், மீதி பழம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஒரு 2 டேஸ்க்கு எங்களுக்கு இதுவே ஸ்நாக்ஸ் சரியாக போயிடும்னு நினைக்கிறேன். என்னங்க இப்போ தோட்டத்துக்கு தெரியாமல் பறிச்சுட்டு வந்து, மரத்துக்காரங்க தெரியாமல் பறிச்சுட்டு வந்தீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையிலே அவங்க அந்த இடத்துக்காரங்க யாரும் இல்லை, இருந்தால் கேட்டு தான் பறிச்சிருப்போம், வேறு ஒன்றும் இல்லை.